தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே, வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே, வளமா என்னில் தவழ்க. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே, வளமா என்னில் தவழ்க. சுமந்த தனி செய்திகளால் இருளின் துயரம் விலகு. இறைவன் வந்து வணங்கும் கனியாய் அருளை பொழிந்து வருவார். வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே, வளமாய் என்னில் தவழ்க. இனிமை வழங்கும் கனியே, வளமாய் என்னில் தவழ்க. தூய்மை அமுதம் துணிக்கும் மலராய் துலங்கும் இறைவா வருவோம். தூய்மை அமுதம் துளிக்கும் மலராய் துலங்கும் இறைவா வருவோம். தேய்வு தொடர புதுமை நிலவாய் திகழும் வாழ்வை தருவோம். வாழ்வின் இனிமை வழங்கும் கனியே, வளமாய் தவழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, கிறிஸ்துவுக்கு பின் 2021 ஆண்டு ஏப்ரல் மாதம் 29 வியாழக்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். திருப்பலி தொலைக்காட்சி இணையத்திலும் கண்டுபிடிக்கின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், தானவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. என்று கேத்ரீன் ஆஃப் சியன்னா புனிதரையும் திருச்சபை நினைவு கூறுகிறது. ஜெபிப்போமாக. O God, who set Saint Catherine of Siena on fire with divine love in her contemplation of the Lord's passion and the service of your church, grant through her intercession that your people participating in the mystery of Christ may ever exult in the revelation of His glory, who lives and reigns with the Holy Spirit, one God, forever and ever. Amen. Whoever welcomes me welcomes the one who sent me. யோவான் 13:20. என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். The call of Jesus was a great privilege. The love of Jesus was great and immense gift. The company of Jesus was rare comfort. But these did not satisfy Judas. இயேசுவின் அழைப்பும் அவரிடம் உள்ள அன்பின் வெளிப்பாடும் பெரிய கொடையும்
இயேசுவோடு இருப்பது அரிதான இன்பமும் யூதாசுக்கு திருப்தி இல்லை. சில பேருக்கு திருப்தியே இருக்காது. எவ்வளவு பெரிய நன்மைத்தனம் இருந்தால் கூட ஒரு திருப்தி என்பது இருக்காது. ஒரு நல்ல உதாரணம் அடிக்கடி நான் சொல்வேன். நியூசிலாந்து பக்கத்துல ஒரே இடத்துல 2 நீரூற்றுகள், ஒன்றுல கத 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 கதன்னு கந்தக தண்ணீர் சூடா வரும், பக்கத்திலே குளிர்ந்த தண்ணீர் வரும். இந்த கதகதன்னு வருது இல்லையா, இது ஆர்டிசன் வெல்லுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஏறக்குறைய நிறைய அந்த காலத்துல சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட்லாம் இருந்துச்சு. நெய்வேலி வந்ததுல இருந்து போயிடுச்சு. ஏன்னா நெய்வேலி ஆழமா நிலக்கரி எடுக்கிறதுக்காக தோணுனதுனால போயிடுச்சு, இப்ப கிடையாது. ஆனா ஒரே ஒரு அப்படிப்பட்ட ஆர்டிசன் வெல் இன்றைக்கும் முத்துக்கொள்ளை, பவளக்கொள்ளை நினைக்கிறேன், பவளக்கொள்ளை விருதாச்சலம் பக்கத்துல ஒரு கிராமத்துல இன்றைக்கு இருக்குது. போய் கையை வச்சு பார்த்தா கத 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 கதன்னு இருக்கும், தண்ணி சூட தண்ணி இருக்கும், இன்றைக்கு இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட நீரூற்று 2 பக்கத்துல இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய இந்த டோபிஸ் அழுக்கு துணியெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, போய் அந்த ஹாட் வாட்டர்ல போட்டு அழுக்கு துணியெல்லாம் அடைச்சிட்டு பிறகு குளிர்ந்த துணியில அலசி போடுவாங்க. டூரிஸ்ட் எல்லாம் பார்க்க வராங்கல்ல, அந்த மாதிரி. ஆஹா, என்ன உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா, ஒரே இடத்துல சுடு தண்ணி இருக்குது பச்சை தண்ணி இருக்குது சலிச்சுக்கிட்டாங்க. ஆமா, சுடு தண்ணி இருக்கு பச்சை இருக்கு, சோப்பு வாங்குறது யாரும் பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஐயோ இறைவா உமக்கு நன்றி அப்படின்னு இருக்கணும்ல, இருக்காது. எப்பொழுதும் மனித மனம் இப்படிதான் பரபரத்து கொண்டே இருக்கும், இல்லாததுக்காக ஏங்கி கொண்டு இருக்கும். அதை இயேசு ஒரு பெரிய கொடை, அதை யூதாஸ் உணரவில்லை. அவன் இதை விட பெருசாக என்ன நினைச்சா, அவர் நம்ம யூத மக்களுக்கு ராஜாவாக வரணும், மெசியாவாக வரணும், ஆட்சி செய்யணும், அதை தான் ஒரு அமைச்சரா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தான். நினைப்பு பொழப்ப கெடுத்து போச்சு. யூதாஸுக்கு திருப்தி இல்லை. Our greatness will depend upon our willingness to translate our goodwill and our good wishes into actions. எந்த வகையில் நீ மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதைத்தான் உன்னுடைய செயல்பாடுகளில் வரும். எண்ணத்தின் அளவில் வாய் பேசும், உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும், உள்ள அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இப்படி நிறைய பழமொழிகள் நமக்கு இருக்குது. எந்த ஒரு பெருமையும் நமது நல்ல எண்ணங்களையும் ஆசைகளையும் செயல்களாக மாற்றுவதில் அடங்குகிறது. செயல்களாக அது பரிணமிக்க வேண்டும். வெறுமே வாய் சொல்லால பந்தல் போட்டா போதாது. நம்ம இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சி உண்டாக்குனார்கள் அந்த ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டுல எல்லாரும் ஒரு முழு ஆர்வத்தோடு பங்கேற்றார்கள். அதுல அந்த 2 நாள்ல ஃபேமஸ் ஆன ஒரு பொண்ணு, அவளுடைய இந்த பஞ்ச் டயலாக்ல, அவ நிறைய பஞ்ச் டயலாக் சொன்னதுல, இந்த பக்கம் அந்த மெரினா பீச்சில் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, நடுவில் ரோடு, அந்த ஓரத்தில் நின்று எல்லாம் வேடிக்கை பார்த்துருக்காங்க. டூ வீலர் எல்லாம் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க அவங்கள பார்த்து சொல்லுவா, இந்த பொண்ணு, வேடிக்கை பார்க்காத இங்க வந்து உட்காரு, உள்ள வந்து உட்காரு. வேடிக்கை பார்த்துட்டு போறதில்ல, சொச்சோ அப்படின்னு உச்சி கொட்டிட்டு போறதில்ல. ஒருவருடைய பங்கேற்பு வேண்டும், பார்ட்டிசிபேஷன். சரி, என்னால முடியல, ஒரு மணி நேரம் அவர்களோட உட்காருவேன். அதுதான் அந்த இறந்தவர்களுக்கு நாம் செய்கிற அஞ்சலி. ஒரு வீட்டில் ஒரு சாவுன்னு வந்துச்சுன்னா என்ன சொல்லி அனுப்புறாங்க, போறோம், போய் யாரையும் பார்க்க வேண்டியதில்லை, போய் அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க. ஆண்கள் யார்கிட்டையும் ஒன்றும் பேச மாட்டாங்க, அப்படியே அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க. அந்த சைலன்ஸ். உங்களுடைய துக்கத்தில் நான் பங்கேற்கிறேன், அந்த பிரசன்ஸ், அதான் உள்ளத்திலிருந்து வெளிப்படுகின்ற உணர்வு, எண்ணங்கள். Having received the gift of love, we die to sin and we live for God. Saint Fulgenson. இறைவனின் அன்பை கொடையாக பெற்ற நாம் இறைவனோடு ஒன்றித்து வாழ்ந்து பாவத்திற்காக இறக்க வேண்டும். I shall pass through this life but once. Any good therefore that I can show to any fellow creature, let me do it now. Let me not defer or neglect it, for I shall not pass this way again. நாம் ஒரு முறைதான் இவ்வாழ்வை கடக்கிறோம். எந்த ஒரு நல்ல செயலையும் உடன் சகோதரர்களுக்கு செய்வதாயின் அதனை உடனே செய்ய வேண்டும். அதை தள்ளி போடவோ அலட்சியப்படுத்தவோ கூடாது. ஏனெனில் திரும்பவும் நமக்கு அந்த வாய்ப்பு கிட்டாது. லாப நஷ்ட கணக்கெல்லாம் பார்க்காது.
உதவி செய்யணும், உதவி செய்வேன். அபயக்கரம் நீட்ட வேண்டும், நீட்டுவேன். அப்படிப்பட்ட மனநிலை வேண்டும். Eternal God, who are the light of the minds that know you, the joy of the hearts that love you, the strength of the wills that serve you. Grant us so to know you that we fully serve you, and serve you that we may truly love you. To serve you is perfect freedom in Jesus our Lord. என்று வாழும் இறைவா, உம்மை அறிகின்ற உள்ளங்களின் ஒளியானவரே, உம்மை அன்பு செய்கின்ற இதயங்களின் மகிழ்ச்சியானவரே, உமக்கு ஊழியம் செய்கின்ற மனங்களின் ஆற்றலானவரே, எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும். அதனால் உமக்கு முழுமையாக ஊழியம் புரிவேமாக. உம்மை உண்மையாக அன்பு செய்வதன் மூலம் உமக்கு முழுமையாக ஊழியம் புரிவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் உமக்கு ஊழியம் புரிவதே உண்மையான விடுதலை. ஏற்று வர வருடும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, எம்மை காத்து நித்திய வாழ்வு அழைத்து கொண்டு செல்வதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவினின்று நீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள். நல்ல இயேசுவே இது சரிசாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே உம்மை விட்டு என்னை பிரியவிடாதே. என்னை காத்தருளும். உங்களுடைய புனிதர்களோடு. ஆமென். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இந்தியாவிலே இந்த கொரோனாவுடைய 2வது அலை மிகவும் பயங்கரமாக அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. ஏராளமான மருந்துகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இருப்பினும் மருத்துவமனைகள் நிரம்பி வருகின்றன. எரியூட்டக்கூடிய சடலங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. பல அவலங்களை நாம் பார்க்கிறோம். நன்மையும் தீயும் பிறர் தர வார. நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, நாம் தான் அதை உருவாக்கணும். சளிதான் முதல் எனிமி. அது உடனே பிளாக் ஆகும், மூச்சு விட முடியாது, திணறல். அந்த 2வது நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும். ஏசி எல்லாம் போட்டிருந்தா கூட காலை நேரத்தில் ஏசி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து வைக்கணும். ஃப்ரெஷ் ஏர் உள்ள வரணும். அப்பதான் இந்த இதெல்லாம் பழசெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். சாயங்கால நேரத்தில் கொசு உள்ள வரக்கூடாது, அது சாத்தி வைங்க. இந்த விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் 2யும் கலந்து வாசப்படியில் விளக்கு எரிஞ்சா கொசு வராது. அது கொசுக்கள் இல்லாமல் நல்ல காற்று, நல்ல ஓய்வு, நல்ல உணவு, அந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். நல்ல உணவு நம்ம வீட்லயே, அந்த இட்லிக்கு மிஞ்சியது எதுவும் கிடையாது. சிறந்த உணவு இட்லி. தோசையை விட இட்லி பெஸ்ட்டு. ஆனால் இட்லி கொஞ்சம் சட்னி கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். ஒரே சட்னியை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு 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 சூடாக்கி தர்றாங்க. ஆக சில சமயத்தில் ஆக சரி, இவெல்லாம் யதார்த்தங்கள். நல்ல உணவு, நல்ல ஓய்வு, நல்ல காற்று, இவைகளெல்லாம் இந்த கொரோனா நோயை உருவாக்காது. கொஞ்சம் வாயை கட்டுனா நல்லது. பார்த்தீங்களா, நன்மையும் தீமையும். வாயை கட்டலைன்னா அனுபவி. இவைகள் எல்லாம் எச்சரிக்கையாக இருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வோம். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம். ஜெபிப்போமாக. May the heavenly table at which we have been fed, O Lord, confer eternal life upon us, as even in this world it is nourished the life of Saint Catherine. Through Christ our Lord. Amen. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாஸ்டர் திரு இருதயமே, புனித சூசையப்பரே, எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே, இயேசு மரி சூசை எங்கள் எல்லோருக்காக என்னாலும் காத்திருக்கும் கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே.